நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பிரைஸ் தி லார்ட். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட சிலுவை தியானம் நேரத்திற்காக நாம் அந்த வசனத்தை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டுடைய மெல்லி சத்தத்தை கேட்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். இது நம்ம ஒரு வசந்த காலத்தில் நிற்கிறோம். இலையுதிர் காலம், லெந்தனும் நாட்களில் இலையுதிர் காலத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் எதை சரி செய்ய வேண்டுமோ அதை நம்ம சரி செய்து ஆண்டவருடைய பாதையில், ஆண்டு நமக்கு காட்டின வழியில், நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாரே, அந்த அன்பை நினைத்து ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே சிலுவை தியான நேரத்திற்காக ஆண்டவரே தியானிப்பதற்காக வந்திருக்கிற இந்த நாட்களில் கூட ஆண்டவரே அடியாலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு, என்னையும் எங்களையும் ஆட்கொண்டு நீர் நடத்தும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆசீர்வாதம் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்ம அதற்கு முன்பதாக நம்ம ஒரு வசந்த காலத்தில் இருக்கிறோம், துளிர் விடு காலத்தில் இருக்கிறோம். இந்த எப்படி நம்ம துளிர் விடணும் இந்த வசந்த காலத்தில்? இதுவரையும் எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருப்பீங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் ஏசப்பா என்னோடு பேசுன்னு சொல்லி நம்ம அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட அடியால் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 16:6 தலைப்பு சிலுவையில் அறைந்த இயேசு எங்கே? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கேன்னு சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட வசனம் அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம் சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குது. இது கல்லறைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. கல்லறையில் பிரவேசிக்கும்போது அப்போ அங்கே மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயம் மரியாள், சலேமை என்பதும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாட்களில் கூட ஆண்டு பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க, கல்லறையின் இடத்தில் வேகமாக ஓடி பார்க்குறாங்க. அப்போது அவங்க தேடும்போது அதில் ஒரு தூதன் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு வாலிபனை கண்டு அந்த இடத்துல யாரும் இல்லாத, கல்லறைங்கும் போது யாருமே இல்லாத சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு வாலிபன் இருக்கிறத பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. அந்த பயப்படுறத பார்த்து அவங்க பயப்படுறத பார்த்து அந்த தூதன் சொல்கிறாங்க, பயப்படாதீங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேடீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த நாளில் கூட ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே? அவர் இங்கே இல்லை, கல்லறையில் அவர் இல்லை. அந்த கல்லறை எப்படிப்பட்டதாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. அவர் இங்கே இல்லை, அவர் அப்போ எங்கே இருக்கிறார்? இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட கேள்வி, நம்ம கொடுக்கப்பட்ட வசனம் இதுதான். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? அவர் உயிர்த்தெழுந்து
நம்மளோடு, என்னோடு, உங்களோடு அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் எங்கேயும் செல்லவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்காக அவர் கடந்து சென்றிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இங்கே வைத்து விட்டு என்ன செய்ய போயிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நம்மளோடு அந்த கல்லறை வெறுமையாக இருந்தாலும் நம்மளுடைய இருதயமாகிய வெறுமையாக இருக்கிற இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரவேசித்திருக்கிறாரு. அவர் நம்மோடு இருக்கிறாரு. நம்மளோடு இருந்து நம்மளை என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறாரு. நம்மளை ஆற்றி தேற்றி அவர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதீர்கள் சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயப்படுற காரியங்கள் சூழ்நிலையில் காணப்படலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மோடு இருக்கிறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் வந்து பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறாரு. நம்மோடு இருந்து பயப்படாதீர்கள். நமக்கு பயப்படும் காரியங்கள் நம்மளை என்ன செய்ய நிறைய வந்து நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். பயப்படுற காரியங்கள் நம்மளை வந்து என்ன செய்யும்? அதிகமாக நம்மளை என்ன செய்ய பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். பாருங்க, யோபு கூட அவர் என்ன சொல்கிறாரு? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதியிலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பாருங்க, நான் பயப்படும் காரியம் எனக்கு நேரிட்டது யோபு பக்தன் சொல்கிறாரு. அதே போல் நாமளும் நிறைய காரியங்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? ஐயோ இந்த காரியம் நமக்கு பயமாக இருக்குதே அப்படி தான் சொல்லி எந்த காரியத்தையும் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும் முன்னாடி எனக்கு பயமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கும் போது கூட ஐயோ இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்த சூழ்நிலையில் இருப்போம். இப்படி அநேக காரியங்கள், பிள்ளைகளோட திருமண காரியமா என்ன காரியமானாலும் நமக்கு வருகின்ற காரியங்களை பார்க்கும்போது ஒரு பயப்படுற சூழ்நிலை நமக்கு காணப்படும். அதே போல் யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட யோபு சொன்னது போல அவர் அதிகமான செல்வ செழிப்போடு வாழ்ந்த மனிதன். 10 பிள்ளைகளும் அவனுக்கு என்ன செய்கிறாங்க? அவனுக்கு அதிகமாக 10 பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க. ஒருவேளை பிள்ளைகள் வந்து நம்ம என்ன செய்யலாம்? பாவம் செய்திருக்கலாம், விருந்து வைப்பாங்க. அப்படி விருந்து வைக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்களாம்? தன் நாளிலே தன் வீட்டில் அவங்க என்ன செய்வாங்களாம்? போஜனம் பண்ணி விருந்து வைப்பாங்களாம். அப்போ விருந்து நாள் முடிகிற போது ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பாங்களோ, ஒருவேளை என் பிள்ளைகள் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளை என்ன செய்வாராம்? பரிசுத்தப்படுத்துவாராம். அதிகாலையில் எழும்பி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலியும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் என்ன செய்து வருவானா. அப்போ அவனுக்குள்ள ஒரு பயந்த சூழ்நிலை. ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருப்பாங்களோ, என் செல்வம்லாம் ஒருவேளை என்னை விட்டு போய்விடுமோ, ஒருவேளை என் பிள்ளைகள் என்னை விட்டு அகன்று போய் என் பிள்ளைகள் மரித்து போயிடுவோன்னு சொல்லி அவனுக்குள்ளே காணப்படுகின்ற ஒரு பயம். அது சொன்ன மாதிரியே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அதனால் அவனுக்கு என்ன கிடையாது? சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, என் தூக்கம் எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன செய்யும்? காணப்படும் தத்தளிப்பு. ஒரு பயங்கர சூழ்நிலை வந்த உடனே நமக்கு தத்தளிப்பு தான் என்ன செய்யும்? காணப்படும். அதே போல் தான் யோபு, எனக்கு என்ன கிடையாது? எனக்கு நான் அஞ்சினது, நான் பயந்த காரியம் எனக்கு வந்துச்சு. அதனால் நம்ம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் என்ன செய்யிட்டாங்க? தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி என்ன செய்திருக்காங்க? மரித்தாங்க. அந்த வல்லமையினால, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்த அந்த ரத்தத்தின் வல்லமையினால ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க? பயப்படாதீருங்கள், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை நினைச்சுவேன் வழி நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எத்தனை பயந்த சூழ்நிலை வரும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு
என்னோடு இருக்கிறாங்க, என்னை நடத்துவாங்க, என்னை பாதுகாப்பாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துவாங்க. ஒருவருடைய நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போகலாம், அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன செய்யலாம், பயந்து இருக்கலாம். அவன் எதிர்காலம் எப்படியோ அப்படின்னு சொல்லி பயந்த சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த யோபு சொன்னது போல, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, ஒருவேளை தவறு செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பயந்த காரியம். இவ்வளவு செல்வ செழிப்பு, ஒருவேளை பின்னாட்களில் நம்முடைய பின்னாட்களில் இந்த செல்வம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு பயந்த சூழ்நிலை என்ன செய்யலாம், காணப்படலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சக்கூடாது, பயப்படாத, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பயந்த காரியம் அவங்கள்ட்ட என்ன செய்ச்சு காணப்பட்டது. அவர்களோடு இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அதிசயங்களை என்ன செய்திருக்காங்க, பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் 8ஆம் அதிகாரம் 23 27 வசனத்தை வரை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு சம்பவம் காணப்படுது. என்ன சம்பவம்னா, ஆண்டவர் படகுல என்னச்சது, எல்லாரும் படகுல போய் நம்ம அக்கறைக்கு போவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, படகுல ஏறுறாங்க. அப்போ படகுல ஏறி போகும்போது அது அதில் படகு ஏறி கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம். அப்போ அதிகமாக பெருங்காற்று அடிக்குது, கடலில் பெருங்காற்று அடித்து அலைகள் என்ன செய்யுது, அப்படி கடலில் பெருங்காற்று அடித்ததுனால அலைகளினால அந்த படகு மூழ்க அளவுக்கு என்ன செய்துச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்துச்சு காணப்பட்டது. அவரோ இயேசு கிறிஸ்து என்ன செய்ய அவரோட இருக்கிறாங்க, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நித்திரையாக என்ன செய்தார் இருந்தார். உடனே அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை ரட்சியும் சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வேண்டாம், பயமே இல்லை. ஏசப்பா அவர்களோடு தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்குள்ள காணப்பட்ட அந்த சூழ்நிலை பார்த்து, அந்த காற்றையும் கடலின் கொந்தளிப்பை பார்த்து அவர்களுக்குள்ள காணப்பட்டது என்னது, ஒரு பயம், ஒரு விசுவாசமே அவங்களுக்குள்ள என்ன செய்யல, காணப்படலை. அப்போ நம்முடைய வாழ்க்கைங்கிற படகுல ஆண்டவர் நம்மளோடு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய வாழ்க்கைங்கிற படகுல நம்மளோடு அவர் என்ன செய்கிறாரு, ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். எப்படிப்பட்ட பெருங்காற்றுகள் வரலாம், பெருங்கடல் கொந்தளிப்பு வரலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்னோடு இருக்கிறாங்க, என்னை நடத்துவாங்க. அவர் மேல் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். அப்படி வைக்கும்போது பெருங்காற்றை போல பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யலாம், கடந்து வரலாம். அல்ல நம்மளை மூழ்கடிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையே மூழ்கடிஞ்சிருமோ, நம்முடைய வாழ்க்கையே நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போகலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அப்படி மூழ்கடிக்க மாட்டார். பெருங்காற்று வரலாம், பெரும் அலைகள் வரலாம், பெரும் கொந்தளிப்பு வரலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, அவர் சிலுவையில் பெறப்பட்ட இயேசு நம்மளோடு இருந்து அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாங்க. பயப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளோடு இருக்கிறாங்க. நம்மளோட அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க. பயப்படாதீர்கள், சீஷர்கள் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீர்கள், அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் நம்ம பயந்த சூழ்நிலை போது ஆண்டவர் நம்மளை பார்த்து அற்ப விசுவாசியன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், பயப்படாதபடி தைரியமாக ஏசப்பா என்னோடு இருக்கிறாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், காற்று போல பெரிய மலை போன்ற பெரிய பிரச்சனைகள் வரும், ஒரு வனாந்தரமான பாதையில் கூட நம்ம கடந்து போக நேரிடும். அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பயப்படாதே சில ஆண்டவர் நம்மளோட என்ன செய்கிறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் முதலாவது நம்ம கற்றுக் கொடுத்த காரியம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துகிறார். பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்ம என்ன செய்யணும், பயப்படாதபடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும்.
சூழ்நிலை பார்த்து நம்ம அங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்காதா, இங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்காதா, அவரை பார்த்தா நமக்கு விடுதலை கிடைக்காதா, இவங்கள பார்த்தா நம்ம பயம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் ஓடாதபடி சிலுவையை நோக்கி, சிலுவையில் அறைப்பட்ட இயேசுவை நம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவையிலேருந்து நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பயத்தெல்லாம் நீக்கி போடுகிறாரு. நம்ம தைரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குற தேவனா நம்மள இருக்கிறாரு நமக்காக. அதற்காக தான் அந்த கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறாரு, அறையப்பட்டார். அவர் இந்த நாட்கள் நம்ம அவரை ஏசப்பா இந்த பயந்த சூழ்நிலை வரும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமா? ரெண்டாவதாக ஆண்டு கற்றுக் கொடுத்த காரியம், ரெண்டாவது காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறார் சொல்லி ரெண்டாவது பார்க்கும்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கின்ற காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறார்னா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ரெண்டாவதாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மளை என்ன செய்கிறாராம், ஒரு புது மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்கிறாராம், மாற்றுறாராம். முதலாவதாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மளுக்கு என்ன செய்ய, பயப்படாதே சொல்லி, திகையாதே என்று சொல்லி, சூழ்நிலை பார்க்காதபடி ஆண்டவர் நாம் பயப்படான்னு சொன்னது இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்து நம்மளை என்ன செய்கிறார், வழி நடத்துகிறாரு. ரெண்டாவதாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனாகிய பாவம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பழைய மனுஷனை களைந்து போட்டு நம்மளை என்ன செய்யற, ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றுறாரு. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொன்ன வேத வசனத்தின்படியாக பழைய பாவ சரீரம், பழைய பாவங்கள், ஆதாம் ஏவாள் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட, நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவ வித்தில் பாவத்தை என்ன செய்யிட்டாங்க, பாவ வித்தை என்ன செய்யிட்டாங்க, நம்மகிட்ட போட்டு விட்டாங்க. ஆண்டவருக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அந்த பாவத்தை போட்டதுனால அந்த பாவம் என்ன செய்ய, நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை, அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை நீக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பாவமாக சரீரம் ஆனார். பாவமாக சரீரமாகி நமக்காக அந்த சிலுவையில் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் நம்மளை விட்டு நீக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை புது மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியை மாற்றுவதற்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மளை பாவங்களை மன்னித்து ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனிதனாக என்ன செய்ய மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அருமையான மனிதனை பற்றி நமக்கு தெரியும். சகையு என்ன செய்யற, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்ப்பதற்காக அவர் வருகின்ற வழியை பார்த்து கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறி என்ன செய்கிறாரு, பார்ப்பதற்காக, இயேசு வர்ற வழியில் பார்ப்பதற்காக ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த மனுஷனை யாரும் பார்க்கல, அவர் குள்ளமான மனிதன். அதனால் ஒரு ஆயக்காரன், ஒரு வரி வசூலிப்பவன், அவன் மேலே ஏறி காட்டத்து மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. அவன் வேறு யாருக்கும் பார்வை தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழியில் வரும்போது, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், யார் பாவம் செய்த மனிதன், யார் பாவம் இல்லாத மனிதன், யார் பரிசுத்தம் உள்ளவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் என்ன செய்றார், நோக்கி பார்க்கிறாரு. அத்திமரத்தை நோக்கி பார்க்கிறாரு. அங்கே யார் உட்கார்ந்துருக்கிறாரு, சகைவு, குள்ளமான சகைவு. அவன் என்னதான் மேலே ஏறி இருக்கிறாரு மரத்தின் மேலே. உன்னை ஏசப்பா சகைவே நீ கீழே இறங்கிவான்னு சொல்லி சொன்ன உடனே அவன் வேகமாக கீழே இறங்கி வருகிறான். எப்படி இறங்கி வருகிறான், பாவத்தை எல்லாவற்றையும் அந்த மரத்தில் போட்டு விட்டான். பாவத்தை எல்லாம் தன் ஆண்டவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவன் பழைய பாவங்கள் எல்லாவற்றையும், பழைய மனுஷனை எல்லாவற்றையும் அந்த மரத்திலே போட்டு விட்டு அவன் என்ன செய்ய வேகமாக கீழே இறங்கி வர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சகிவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், உன் இருதயத்தில் நான் தங்க வேண்டும்
அப்படி சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவன் வேகமாக என்ன இறங்கி வந்தான். இறங்கி வந்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை பாதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பாருங்களேன், ஆண்டவர் இன்றைக்கு நீ இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் இந்த வார்த்தை தான் சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அவன் பாவத்தை என்ன செய்தான் அறிக்கையிடுறான். அறிக்கைட்டு நான் பாவி சொல்லி என்ன செய்ய அறிக்கையிட்டு தன் பாவத்தை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு. சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து இவனு ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, அவனை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ பாவங்கள், அந்த பழைய பாவங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனாலும் நமக்குள்ள ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம பாவங்கள் நம்மளை தூக்கி கொண்டே இருக்கும். ஒருவேளை நம்ம கோபத்திலேருந்து, நம்ம ஒரு கீழ்ப்படியாத பாவத்திலேருந்து, இன்னும் எத்தனையோ பாவங்கள், ஆண்டவரை விட்டு விலகி போன பாவங்கள் அநேக இருக்கும். அந்த பாவத்திலிருந்து நம்ம நினைச்சிருக்கோம், ஆண்டவர் ரத்தத்தினால கழிவுப்பட்டு ஒரு பரிசுத்தமாக நம்ம நினச்சி வாழணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனால் அந்த ஜென்ம சுவாபம் நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. அந்த பழைய ஆண்டு அனுதினமும், ஏசப்பா நீ சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தத்தினால என்னை அனுதினமும் கழுவி சுத்திக்கிறீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பவுலுடைய அழகா சொல்லுவார், பாவிலும் நான் பிரதான பாவி. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாரு. ரட்சிக்க ஆண்டவர் பேசின உடனே தொட்ட மாத்திரத்தில், ஆண்டவர் பேசின மாத்திரத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான். துன்பப்படுத்தின மனுஷன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறான். ஊழியம் செய்தாலும் அவருக்குள்ள காணப்படுகின்ற காரியம் என்னது, பாவிலும் நான் பிரதான பாவின்னு சொல்லி அறிக்கையிடுறாரு. பூமியில யாரு நீதிமான், யாருமே கிடையாது இயேசுவை தவிர. அனுதினமும் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மளை என்ன செய்யற, நம்ம பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. நம்ம ஆண்டுகிட்ட நம்ம கேட்போம், ஏசப்பா என்னிடத்துல காணப்படுகின்ற ஜென்ம சுபாவங்கள் இந்த நாட்களில், இந்த வருடம், இந்த லெந்தன நாட்கள், இந்த வசந்த காலம், இந்த திளிர்விடு காலம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? உள்ளார்ந்த இருதயங்கள் நமக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்குதா? பழைய பாவங்கள் இன்னும் புளித்தமாவே, துப்புரவு, இப்படி புளித்தமாவோடு நம்ம இன்னும் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், ஒரு பரிசுத்தம், ஒரு பாவமில்லாத வாழ்க்கை, அவரே போல நம்ம பரிசுத்தமாக வாழணும் சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய பழைய பாவங்கள், பழைய மனுஷனை எரிந்து போட்டு ஒரு புது மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுவதற்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்காக அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரே, தொங்கினாரே, அதிலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்தாரே. ரட்சிக்கப்படுவதற்கு, நம்ம ரட்சிப்பை பெறுவதற்காக தன்னுடைய ரத்தத்தையே ஆண்டவர் சிந்தினாரே. ஏசப்பா நானும் தீர்மானம் எடுப்போம், இனிமேல் நான் என்ன செய்ய, என் ஜென்ம பாவங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய விட்டு அது என்னை தலை தூக்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போமா? நான் ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனுஷியாக நான் வாழுவேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமாக. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம், அதை 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. அனுதினமும் நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வாழணும். பாவத்துக்குள் வாழாதபடி, சாத்தானுக்குள் வாழாதபடி நமக்கு நல்லா தெரியும் எது பாவமான காரியம், எது பரிசுத்தமான காரியம், எது தேவனுக்கு பிரியமான காரியம், எதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியும்.
நம்ம என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். பாவ சேற்றிலே வீழ்ந்து விடாதபடி, மறுபடியும் வீழ்ந்து விடாதபடி என்னை பரிசுத்தமாருங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். மூன்றாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே? 2 கொரிந்தியர் 13:4 ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறார்? ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம், உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். மூன்றாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம், நம்ம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் பலவீனத்தால் சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரு? அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் என்ன செய்கிறாரு? பிழைத்திருக்கிறாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒரு பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களே என்ன செய்யணும்? அவருக்குள் பலவீனமாக இருந்தோம், உங்களிடமாக விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடைய கூட நம்ம என்ன செய்யணும்? பிழைத்து இருக்கிறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் மூன்றாவதாக நம்ம கற்றுக் கொடுக்கின்ற காரியம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம இந்த நாட்களில் ஆண்டு சமத்தில் நம்ம கேட்போம், நம்ம பலவீன பாண்டங்கள் தான். பவுலுடைய சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு வியாதிங்கிற பலவீனங்கள் வரலாம், நம்மளை தாக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு இழப்பினால நம்ம சோர்ந்து போய் பலவீனப்பட்டு காணப்படலாம். அதில் மத்தியிலும் எத்தனை கஷ்டங்கள் பாடுகள் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தவர். அவர் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட பலவீனம் அப்படி காணப்பட்டுச்சு. சரீர வேதனை, மனவேதனை எல்லாவற்றையும் அனுபவித்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சிலுவையில் அறையப்பட்ட அவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் என்ன செய்ய பிழைத்து இருக்கிறாரு. அப்போ நம்ம பிழைக்கணும்னா சிலுவையில் அறையப்பட்ட நம்ம பலவீனத்தின் மத்தியிலையும் ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் நான் என்ன செய்ய பிழைத்திருக்கணும், அவருடைய வல்லமையினால் பிழைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? மாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்ம வியாதிகளுக்காக, நம்ம குணமாகும்படி தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய வல்லமையினால் நம்மளை என்ன செய்கிறார்? குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மறந்து போகக்கூடாது. அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு மகத்துவம் உண்டு, அவர் மாறாதவர். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் நம்முடைய பலவீனங்கள் அவரால் மாற்ற முடியும், அவருடைய குணமாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால நம்மளை குணமாக்க முடியும். அப்படி நாம் என்ன செய்யும்? மகிமைப்படும். என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னோட மகள், அவள் 8 வயது இருக்கும்போது அவளுக்கு ஒரு பலவீனம் காணப்பட்டது. அந்த பலவீனத்தின் மத்தியினால் அவள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை நினைச்சிச்சு அவளுக்கு காணப்பட்டுச்சு. அப்போ அந்த காணப்பட்ட சூழ்நிலையில் 8 வயது சிறுமகள் அப்படி நாங்கள் அவளை நினச்சி ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் உட்கார்ந்துட்ருக்கோம் திருநெல்வேலியில். அப்படி இருக்கும்போது அவளுடைய பலவீனங்களை பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப மிகவும் கலங்கி போய் பயந்த சூழ்நிலை காணப்பட்டோம். மகள் மறுபடியும் உயிரோடு நம்முடைய வீட்டுக்கு நம்ம கூட்டிக் கொண்டு செல்வோமா, இல்லைன்னா அவள் மரணம் அடைந்து அவளை நம்ம அப்படி கொண்டு செல்வோமா அப்படின்னு சொல்லி அப்படி பயந்த சூழ்நிலை காணப்பட்டோம். சாத்தான் ஒரு பக்கம் அவன் என்ன செய்கிறான்? இவன் பிள்ளை நினச்சி மரித்து போகுன்னு சொல்லி என்ன செய்கிறான்? போராடுறான். இன்னொரு பக்கம் நான் அவனை என்ன செய்கிறேன்? மேற்கொள்கிறேன். அப்பால போய் சாத்தானே, ஏசப்பா என்னோடு இருக்கிறாங்க, இந்த இவளுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அன்று பலத்தோடு நான் சுகத்தோடு மறுபடியும் என்னுடைய ஊருக்கு நான் திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நான் சரி மகளுக்கு அழைத்து கொண்டு செல்கிறேன். என்ன வியாதின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல டாக்டர்ஸால், அவங்கள டயக்னோஸ் பண்ணவே முடியலை. 3 நாட்கள் அப்படி மரண போராட்டத்தோடு போராடி கொண்டிருந்தாள். அந்த வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் நான் அதிகமாக ஜெபித்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஏசாயா 52 அதிகாரத்தை ஆண்டவர் என்னோடு என்னச்சுதாங்க பேசினாங்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்,
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்திடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 3 வசனத்தையும் ஆண்டு 52 ஏசி 52 1 முதல் 3 வசனங்களை ஆண்டு எனக்கு நினச்சிதாங்க. ஆண்டு எனக்கு அந்த நாட்கள் வாக்குத்தத்த வசனமாக கொடுத்தாங்க. என் மகள் ஒரு பக்கம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறா, நான் இந்த பக்கம் வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன இந்த வசனத்தை சொல்லி 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 ஏசப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எனக்கு இதிலிருந்து எனக்கு என் பிள்ளைக்கு நான் என்னச்சினா அவள் அலங்கார வஸ்திரத்தை உடுத்தணும், இதை உதறி விட்டு அவள் எழும்பணும். இந்த மரண போராட்டத்தில் இருக்கின்ற அவளை அந்த தூசி விட்டு எழுந்திருக்கிறது போல சிறைப்பட்டு போன அந்த காரியத்திலேருந்து அவளுக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி என்னச்சதேன் போராடி ஏசப்பாட்ட ஜெபித்து கொண்டிருந்தேன். 3 நாட்கள் கழித்த பிறகு ஆண்டுக்கு அவள் என்ன டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கண்டுபிடித்து அதுலேருந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து வெளியில் வருவதற்கு ஆண்டு என்ன செய்தாங்க, உதவி செய்தாங்க. பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டு வல்லமே அனுப்பி அவர் மகிமையை என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாங்கள் சாட்சியோடு என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன். இதே போல் எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், மரண போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்காக அவர் பலவீனங்களாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய வல்லமை என்ன வெளிப்படுத்தினாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏசப்பா நான் இப்படிப்பட்ட பலவீனத்தோட இருக்கிறேன்ப்பா, எனக்கு என்ன செய்யுங்க, இந்த பலவீனத்தை மாற்றி என்ன செய்யுங்க, இந்த பலவீனத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டீரப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி ஆண்டு மேல் முழுவதும் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டு நம்ம சில பலப்படுத்துகிறாரு. நமக்கு நல்ல சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. இந்த நான் கற்றுக்கொண்ட காரியம் முதலாவதாக பயப்படாதே பயப்படாதே. ஆண்டன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த காரியத்தில் கூட பயப்படாதுன்னு சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் கூட கடந்த மாதத்தில் கூட ஆண்டு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை கொடுக்கும்போது ஆண்டுடைய வருகை வந்துட்டு ஆண்டுடைய வருகையில் நான் என்ன செய்யிட்டேன், நான் எடுத்துக்கொள்ளப்படலை. உடனே எனக்கு அதிகமாக ஏன்னா அடுத்த நாள் காலையில் நான் என்ன செய்யணும், ஊழியத்து நிமித்தம் பிள்ளைகள் ஸ்கூலில் போய் நான் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், ஆண்டரை பற்றி நான் சொல்லணும். நான் ஆயத்தத்தோடு படுத்திருக்கிறேன். 3 மணி இருக்கும். எனக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட மாத்திரத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்பட விடலை. நான் பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை கீழே இருக்கிறேன். உன்னை ஏசப்பாட்ட நான் கேட்குறேன், ஏசப்பா என்னை உடம்பெல்லாம் அப்படி நடுங்குச்சு, ரொம்ப பயந்த சூழ்நிலையில் எழும்பி உட்காந்து ஏசப்பா நான் என்ன செய்யணும், நான் என்ன காரியம், நான் என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டுக்கொண்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் அமைதியாக இருக்கிறேன். எந்த பதிலும் வரல. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லி இதை அப்படியே பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ என்ன செய்ய சொல்லு, பிள்ளைகளுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாங்க, பேசினாங்க. உடனே அந்த நடுக்கத்தோடு அந்த பயத்தோடு பிள்ளைகள் மத்தியில் போய் நான் என்ன செய்த சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன். ஆண்டு சொல்லுவதற்கு ஆண்டு உதவி செய்தார். இந்த நாளில் கூட ஆண்டு அதை அந்த காரியத்தை கூட ஆண்டு இப்பொழுது எனக்கு என்ன செய்கிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் பயந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் ஆண்டு ஒரு நாள் ஒரு மாதம் கழித்து நான் எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு அப்போ நான் பரிதபிக்கப்பட்ட நிலைமை தானா, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை தானா அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த பயம் என்னை விட்டு என்ன செய்யலை, போகலை. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் ஆண்டவர் ஒரு நாள் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேசினாங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறாரு. அந்த வசனத்தை கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஏசப்பா எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்னது, அந்த நான் பரிதபிக்கப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மக்களுக்காக சொல்லுவதற்காக பிள்ளைகளை இயேசு கொண்டை நடத்துவதற்காக இதோ கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம்,
மனம் திரும்புங்கள் சொல்லப்படுவதற்காக ஆண்டவர் இந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் நான் பயந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்றாரு, பரலோக ராஜ்யம் உனக்கு நிச்சயங்கிறத என்ன செய்றாரு, ஏன் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பதற்கு நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு, எனக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாரு. அதற்கப்புறம் தான் எனக்கு மிகவும் என்ன செய்ய சந்தோஷம் காணப்பட்டது. அதே போல் இந்த நாட்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மளோடு இருக்கிறாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்லி நம்மளோடு இருந்து நம்மளை என்ன செய்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், பயப்பட தேவையே இல்லை. நம்ம பயப்படவே இல்லை. நம்ம பயப்பட தான் யோபு சொன்னது போல் நமக்கு பயந்த காரியம் நமக்கு என்ன செய்யும், வந்து நேரிடுறோம். ஆனால் எந்த காரியம், எந்த சூழ்நிலை, எந்த காரியம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த தைரியம் நமக்குள்ள வேணும். ரெண்டாவது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்ம என்ன பண்ணுறார், நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக நம்மளை என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றும் நம்ம என்ன செய்யணும், சிலுவையில் அறைந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், புது மனுஷியாக நம்ம மாறணும். நம்ம பாவம் செய்ய நம்ம மறுபடியும் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், இன்னும் ஆண்டவர் என்ன செய்யறோம், தப்பு பழைய பாவங்களை செய்து நம்ம புது சிருஷ்டியாக மாறாதபடி பழைய மனுஷியாக இருந்து ஆண்டவர் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், நான் புது சிருஷ்டியாக என்ன செய்யணும், மாறணும். நான் கிறிஸ்துக்குள் இருக்கணும். ஏசப்பா நான் உமக்குள்ளே இருந்து நம்ம பழைய பாவங்கள்லாம் என்ன செய்யணும், விட்டு புது சிருஷ்டியாக என்ன செய்யணும், மாறணும். மூன்றாவதாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய பலவீனங்களாம் என்ன செய்கிறாரு, மாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அவர் நம்முடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறாரு. நமக்காக தானே அவ்வளவு நிந்தைகளையும் அவ்வளோ அவமானங்களையும் அவ்வளோ பலவீனங்களையும் ஆண்டவர் சுமந்தாரே. ஆனால் அவர் நம்முடைய பலவீனங்கள் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா என்னை பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கேட்போம். பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்யணும், குணமாகிற பலவீனங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போய்விடாதபடி, கவலைப்பட்டு விடாதபடி, ஏசப்பா என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரே நமக்கு பரிகாரிய கர்த்தாவாக இருந்து நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு, தியானிப்பதற்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்கே சொன்ன வேத வசனத்தின்படியாக அவர் எங்கே இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறாரு. நம்ம பயப்படவே தேவையில்லை. இது நாள் வரை நான் பயந்த சூழ்நிலை இருந்தேப்பா, என்னை மன்னிக்க பண்ண, என்ன பயப்பட மாட்டேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமா. ரெண்டாவதாக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மளை புது சிருஷ்டியா, பழைய மனுஷன் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு ஒரு புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. ஏசப்பா அதே போல் இந்த வருடத்தில் இந்த லெந்தன நாட்களில் நான் புது சிருஷ்டியாக ஒரு துளிர்விடும் ஒரு மனுஷியாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா. மூன்றாவதாக, ஏதோ ஒரு பலவீனத்தில் நம்ம என்ன செய்யிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வியாதி படுக்கையோடு அந்த பலவீனத்தோடு மரண போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய பலவீனங்களை நீக்குவதற்காக அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்காக பலவீனங்களை எல்லாவற்றையும் சுமந்தாரே. அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ள தேவன் அவர் மாத்திரம்தான். அவரை நம்பி நம்ம வாழுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.